வெல்கம் டு அதியமான் வாரியர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பொற்களி சீரியஸில் அடுத்த கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது 6வது டெஸ்ட். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 25 கொஷின் பார்த்துட்ருக்கோம். இந்த டெஸ்ட்டில் ஒரு சேஞ்சுக்கு 35 கொஷினாக பார்க்க போகிறோம். ஸோ கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஸோ வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க, வீடியோ கிளாஸோ டெஸ்ட் பேட்சோ இல்லை புக்ஸோ வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை பிடிஎஃப்லேயே ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸோ இல்லை கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ பென் டூல் மட்டும் ஒர்க் ஆகல, ஸோ நீங்கள் அது மட்டும் பார்த்துக்கோங்க. நான் ஆன்சர் கரெக்டாக டிக் பண்ணிடுறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம், சரியா? ஸோ வீடியோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். விருந்து ஆயினும் உவக்கும் அல்லில் வரின். ஸோ வரிகள் மாறி மாறி இருக்குது. கரெக்டாக இருக்கிறது எதுன்னு பாருங்கள், சரியா? ஃபஸ்ட் இருக்கிறதே நமக்கு கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கம். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சரியா? அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கம். இதுதான் ஃபஸ்ட் கொஷினுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. கருதி செயல் காலமும் அளவும் பிணியளவும் கற்றான் உற்றான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க, நம்ம சொற்களை கரெக்டாக மேட்ச் பண்ணணும். எது கரெக்டான சென்டென்ஸ் அப்படின்னு பாருங்கள். முதல்ல நமக்கு என்ன வரும்? உற்றான் அளவும் அப்படின்னு தான் வரும். அது எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? உற்றான், இந்த கடைசி வார்த்தை தான் முதல்ல வரணும். உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். ஸோ ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து 3வது கேள்வி. வெல் என்ற வேர் சொல்லின் வினையாளனையம் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெல் அப்படின்ற வேர் சொல்லுக்கான வினையாளனையம் பெயர் என்ன? வென்று வந்தான், வெற்றி பெற்ற, வென்றவன், வெற்றி பெறும். ஸோ சரியான ஆன்சர் என்ன? வெல் அப்படின்னா வென்றவன். வினையாளனையம் பெயர் வினையை செய்தவனை குறிக்கணும். ஸோ வினையாளன் பெயர் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி, சரியா? ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 4வது கேள்வி. உருகன் என்ற சொல்லின் வேர் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உருகன் அப்படின்ற சொல்லுக்கான வேர் சொல் என்ன? உரை, உரு, உருதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேர் சொல் அப்படின்னு பார்க்கும்போது கட்டளை வாக்கியம் வரணும். ஆப்ஷன் சி. அடுத்து கா எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? அரசன், துலாக்கோல், காற்று, மயில். கா அப்படின்னா என்னது? துலாக்கோல், சரியா? கா அப்படின்னா துலாக்கோல். அடுத்து சரியான பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்க. பை, அச்சம், மை, மலடு, பா, தொண்டி, மா, மேலிடம். ஸோ இதில் வந்து சரியான பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பை தப்பாக இருக்குது, அதே போல் பா தப்பாக இருக்குது, மா தப்பாக இருக்குது. எது கரெக்டாக இருக்குது? மை, மலடு. ஸோ இது மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் பி. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி, சரி, ஒலி வேறுபாடு இருந்து சரியான விடையை தெரிவு செய்க. வெளி, வெள்ளி, வெள்ளி, வெளி, அறிவின்மை, ஆகாயம், பலி, சிற்றேலம். கரெக்டாக மேட்ச் பண்ணி பாருங்கள். மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெள்ளினானது பலி, சரியா? அப்போ 3 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சிலையும் இருக்குது, டிலையும் இருக்குது. அடுத்து மேட்ச் பண்ணுங்கள். வெள்ளி அப்படின்னானது சிற்றேலம். அப்போ 3, 4 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. சரியான ஆன்சர் என்ன? 3, 4, 1, 2. அப்போ வெள்ளி அப்படின்னா அறிவின்மை, அதே போல் வெளி அப்படின்னா ஆகாயம். ஆகாயம், வெளி அப்படின்றத வச்சு நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணிட முடியும், சரிங்களா? கடைசியில் 2 வர மாதிரி ஈஸியாக ஆப்ஷன் சியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து கொடுத்துருக்கூடிய ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாட்டிலஸ் அப்படின்னு பார்க்கும்போது நண்டு வகையா, இறால் வகையா, நத்தை வகையா, மீன் வகையா அப்படின்னு பார்க்கும்போது இது நத்தை வகை. நாட்டிலஸ் அப்படின்றது நத்தை வகை. ஆப்ஷன் சி. அடுத்து அரிஸ்டாலஜி அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரிஸ்டாலஜி அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான நுண்கலையா, உணவு கலையா, கவின்கலையா, கட்டடக்கலையா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சரியான ஆன்சர் உணவு கலை, சரிங்களா? அரிஸ்டாலஜி அப்படின்றது உணவு கலை. அடுத்து சந்தி பிழையற்ற தொடரை. சந்தி பிழையற்ற அப்படின்னு கேட்டாங்க. ஸோ கொடுத்துருக்கூடிய சென்டென்ஸில் எது நமக்கு சரியான சென்டென்ஸ் அப்படின்னு பார்க்காம சந்தி பிழை இல்லாமல் எது இருக்குன்னு பாருங்கள். பிழை இல்லாத தொடர் அப்புறம் கரெக்டாக இருக்கணும், சரியா? பொறுத்தாரை பொன்னை பொதிந்து வைத்தார் போல் போற்றுவார் உலகத்தார். ஸோ 35 கொஷின் பார்க்குறதா குயிக்காக நான் சொல்லிடுறேன். நமக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் பி, சரியா? ஏன் அப்படின்னா பொறுத்தாரை இப்போ வரணும், அதே போல் வைத்தார் போல இந்த இடத்துல இப்போ வரணும், பொன்னை பொதிந்து இந்த இடத்துல இப்போ வரணும். ஸோ சந்தி பிழையற்ற தொடர் அப்படின்னு பார்க்கும்போது பொறுத்தாரை பொன்னை பொதிந்து வைத்தார் போல போற்றுவார் உலகத்தார். அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக. ஆலை, அரும்புகள், அதே போல் உலை, ஆண்மான், இதழ், கௌதாரி, உலை, தீ நாற்றம். எது கரெக்டு அப்படின்னு பாருங்கள். உலை, தீ நாற்றம் அப்படின்றது தான் நமக்கு பொருந்தாத இணை. பொருந்தாத இணைன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய உலை, தீ நாற்றம் அப்படின்றது பொருந்தாதது. அடுத்த கொஷின் நம்பர் 12. பிழையான இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அலகம், பன்றிமுள், அளவன், ஆண் நண்டு, அலகம், யானை, திப்பிலி, அலத்தி, நெய்தல், நிலப்பெண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு பிழையான இணை அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் டி அலத்தி, நெய்தல், நிலப்பெண். அடுத்து நிலமடந்தை, கிளில் உலகும் இந்த சொல்லை பிரித்தெழுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
நிலமடந்தை கிளில் கூட்டல் ஒழுகும், நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் கிளில் கூட்டல் ஒழுகும், நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் எழில் கூட்டல் ஒழுகும், நிலமடந்தை கூட்டல் கிளில் ஒழுகும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சரியான ஆன்சர் கரெக்டாக பிரிக்கணும். ஸோ நிலம், அப்புறம் மடந்தை, அப்புறம் எழில், அப்புறம் ஒழுகும். ஸோ இது எல்லாமே சேர்த்து நிலமடந்தை கிளில் ஒழுகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 14. தொல்காப்பியர் வைப்பு முறைப்படி முல்லையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சியோ முதலில் இடம்பெறாமல் மருதத்தினையை முதலில் வைத்து பாடிய 8 தொகை நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறுந்தொகை 500, நற்றிணை கலித்தொகை. நமக்கு சரியான ஆன்சர் என்னது? 500. ஆப்ஷன் பி. சரிங்களா? 500 அப்படின்றது தான் சரியான. தொல்காப்பியர் வைப்பு முறைப்படி முல்லையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சி முதலில் இடம்பெற்ற மருதத்தினை முதலில் வைத்து பாடிய 8 தொகை நூல் அப்படின்னு பார்க்கும்போது 500. மாதமோ சித்திரை, மணியோ பத்தரை, உங்கள் கண்களை தழுவோ நித்திரை என்ற அடிகளுக்கு உரியவர் யார்? அறிஞர் அண்ணா, கருணாநிதி, மாங்குடி மருதனார், நக்கீரர். சரியான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ, அறிஞர் அண்ணா. எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனுடைய எந்த படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாகித்ய அகாடமி எந்த விருது கொடுத்தாங்க? சாய்வு நாற்காலியா, அதே போல் கையொப்பமா, சஞ்சாரமா, காந்தல் நாட்களா? நமக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய சஞ்சாரம். சரிங்களா? எந்த நூலுக்கு? சஞ்சாரம் நூலுக்கு கொடுத்தாங்க. அடுத்து பொறுத்துக. அணுக்கம், குதிரை, உண்ணி, ஏனம், கரா, மான், பாம்பு, ஆண்முதலை, குதிரை கொடுத்துருக்காங்க. கரெக்டாக மேட்ச் பண்ணி பாருங்கள் எது கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு அணுக்கம் அப்படின்னா பாம்பு, அணுக்கம் பாம்பு. அதே போல் உண்ணி குதிரை, அதே போல் ஏனம் அப்படின்னு பார்க்கும்போது மான், ஏனம் அப்படின்னா மான். சரியா? கரா அப்படின்னா ஆண்முதலை. அப்போ நமக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, 3142. 3142. பழமொழியினை நிறைவு செய்க. வாழ்கிறதும் கெடுக்கிறதும் கையிலே தான், மனதிலே தான், வாயிலே தான், எண்ணத்திலே தான். நமக்கு சரியான ஆன்சர் என்னது? வாயிலே தான். வாழ்கிறதும் கெடுறதும் வாயாளதேன் அப்படின்றது தான். சரிங்களா? வாயால் தான் நம்ம வாழ்கிறோம் கெடுறோம். பேசு புகழ் பொய்யார் பூதத்தார் பேயாழ்வார் இந்த அடிகள் இடம்பெற்ற மோனை வகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய மோனை வகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூளை மோனை, மேற்கத்துவாய், பொழிப்பு, முற்று. சரியான ஆன்சர் முற்று மோனை. பேசு புகழ் பொய்யார் பூதத்தார் பெய்யாழ்வார். அப்போ நமக்கு முற்று மோனை. சரியா? அடுத்து ஞான சுடர் விளக்கு ஏற்றினிய நாராயணனுக்கு ஞான தமிழ் புரிந்த நான் இந்த தொடரில் இருக்கக்கூடிய இடம்பெற்ற மோனை சொற்கள் எது கேட்டிருக்காங்க. சரியா? ஞான சுடர் விளக்கு, அதே போல் ஞான தமிழ் அப்படின்றதான் வரணும். ஸோ மோனை அப்படின்னு பார்க்கும்போது முதல் எழுத்து ஞானம், அதுதான் கரெக்டாக இருக்குது. சரியா? ஞான சுடர் விளக்கு, ஞான தமிழ். ஆப்ஷன் டி, ஞான சுடர் விளக்கு. மீதிக்கிறது தான் கரெக்டாக இல்லை. சரிங்களா? மோனைனா முதல் எழுத்து ஒரே மாதிரி வரணும். அடுத்து செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. இந்த பாடல் அடிகளில் இருக்கக்கூடிய இயல்பு சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? என்னது? மறாமை, அதே போல் அறியாமை. சரியா? ஏன்னா இது மட்டும் தான் இயல்பு. கடைசியாக இருக்கக்கூடிய ஓசை அல்லது சொல் ஒரே மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஓசை நயம் ஒரே மாதிரி இருந்தால் இயல்பு. அப்போ மறாமை, அறியாமை. 22. கீழ்கண்டவற்றுள் பிறவினை வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் கண்டனன், அவள் கண்டு வந்தால், அதை கண்டு மாணவர், இவள் காண்பித்தாள் அப்படின்னு பார்க்கும்போது இவள் காண்பித்தாள் அப்படின்றது சரி. ஆப்ஷன் டி. சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 23. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொருந்தாத சொல்லை கண்டறிக. சேர்க்கிறேன், சேர்க்கிறேன், சேர்ப்பேன், சேர்த்தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சரியான ஆன்சர் என்னது? சேர்க்கிறேன். சரியா? சேர்க்கிறேன் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி. அடுத்து அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. இக்குறளடி எவ்வகை வாக்கியம்? தன்வினை, பிறவினை, செயற்பாட்டு வினை, செய்வினை வாக்கியம். நமக்கு சரியான ஆன்சர் என்ன? செயற்பாட்டு வினை வாக்கியம். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய செயற்பாட்டு வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. கிளிப்பழத்தை கொத்தி தின்றது. செயல் வாக்கியம், பிறவினை வாக்கியம், செய்தி வாக்கியம், விளைவு வாக்கியம். சரியா? இதுக்கு சரியான ஆன்சர் என்னது? எவ்வகை வாக்கியம்? கிளி பழத்தை கொத்தி தின்றது அப்படின்றது ஒரு செய்தி வாக்கியம். ஆப்ஷன் சி. அடுத்து வகுப்பு கலைந்தது, கொழுந்து நட்டனர், பொழுது சாய்ந்தது, கார் பெய்தது. பண்பாகு பெயர், இடவாகு பெயர், சினையாகு பெயர், காலவாகு பெயர். எது வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வகுப்பு கலைந்தது, இடவாகு பெயர், கொழுந்து நட்டனர், சினையாகு பெயர் 2, 3. அதன் பிறகு பொழுது சாய்ந்தது, காலவாகு பெயர், கார் பெய்தது, பண்பாகு பெயர். அப்போ ஆப்ஷன் பி 2, 3, 4, 1. அடுத்து வேற்றுமை உருவின் ஏற்கும் தன்மை முன்னிலையில் திரியும் பெயர்களை கண்டறிந்து பொறுத்துக. யான், நீர், யாம், நீ, என், உன், எம். 2, 3, 4, 1 இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நமக்கு சரியான ஆன்சர் என்னது? யான் அப்படின்னா என், நீர் அப்படின்னா அதே போல் யாம் அப்படின்னா எம், நீ அப்படின்னா உன். அப்போ ஆப்ஷன் பி 2, 1, 4, 3. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து அறுகோணம் எவ்வகையான பெயர்? இடப்பெயர், தொழில் பெயர், காலப்பெயர், வடிவ பண்பு பெயர். நமக்கு சரியான ஆன்சர் வடிவ பண்பு பெயர். அறுகோணம் அப்படின்றது வடிவ பண்பு பெயர்.
அகர வரிசையில் சொற்களை சீர் செய்தல். குங்குமம், காட்சிக்கூடம், செந்தமிழ், சொல்லேர், உழவர். ஸோ காட்சிக்கூடம் இதெல்லாமே கரெக்டாக மேட்ச் பண்ணோம் அப்படின்போது நமக்கு எது ஃபஸ்ட்டு வரும்? முதல்ல கா வரணும், அப்புறம் கு, அப்புறம் சே, அப்புறம் சோ. அப்போ ஆப்ஷன் பி. எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. காட்சிக்கூடம், குங்குமம், செந்தமிழ், சொல்லேர், உழவர். அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். தென்னை, துணி, தொட்டி, திண்ணன். நமக்கு சரியான ஆன்சர் பாருங்கள். அகர வரிசை அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு தி, அப்புறம் து, அப்புறம் தே, அப்புறம் தோ. அப்போ ஆப்ஷன் சி திண்ணன், துணி, தென்னை, தொட்டி. வீல் எனும் வேர் சொல்லின் வினையச்சம் கண்டறிக. வீழ்ந்த, வீழ்ந்து, வீழ்த்துவான், வீழ்ந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினையச்சம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்? வீழ்ந்து. ஆப்ஷன் பி. சரிங்களா? வீழ்ந்து அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்து வால் என்ற வேர் சொல்லின் வினைமுற்றை காண்றீக. வாழ்க, வாழாது, வாழ்தலை, வாழா. வாழ்க அப்படின்றது தான் இந்த இடத்துல நமக்கு வினைமுற்று. சரியா? வாழ்க அப்படின்ற வேர் சொல்லின் வினைமுற்று, வால் அப்படின்ற வேர் சொல்லின் வினைமுற்று வாழ்க. இதே வந்து வேர் சொல் கேட்டாங்கன்னா வால், கட்டளை வாக்கியம். அடுத்து பொறுத்துக்க. விட்ட ஆகுபெயர், விடாத ஆகுபெயர், எண்ணளவை ஆகுபெயர், காரிய ஆகுபெயர். கால் வலிக்கிறது, என் பிழைப்பு கெட்டது, புலி தின்றான், தஞ்சாவூர் வந்தது. ஸோ சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் பி. சரியா? விட்ட ஆகுபெயர் அப்படின்றது தஞ்சாவூர் வந்தது, விடாத ஆகுபெயர் புலி தின்றான், அதே போல் எண்ணல் அளவை ஆகுபெயர் கால் வலிக்கின்றது, காரிய ஆகுபெயர் என் பிழைப்பு கெட்டது. சரியா? ஆப்ஷன் பி. 4312. அடுத்து புலி நட்டான், கார் அறுத்தான், அறுபதம் முரளும், மக்கட்சுட்டு, என்மனார் புலவர். மும்மடி ஆகுபெயர், இருபெயரொட்டு ஆகுபெயர், இருமடி ஆகுபெயர், அடையெடுத்த ஆகுபெயர். அப்போ புலி நட்டான் அப்படின்றது என்னது? இருமடி ஆகுபெயர். கார் அறுத்தான் அப்படின்றது மும்மடி ஆகுபெயர். அறுபதம் முரளும் அப்படின்றது நமக்கு என்னது? அடையெடுத்த ஆகுபெயர். மக்கட்சுட்டு, என்மனார் புலவர் அப்படின்றது இருபெயரொட்டு ஆகுபெயர். அப்போ ஆப்ஷன் ஏ. 3142. சரிங்களா? ஸோ ஒரு கொஷின் மிஸ் பண்ணியிருக்கேன். 34 கொஷின். 34 கொஷினுக்கு எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். சரியா? ஸோ மேக்ஸிமம் எல்லா கொஷினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிவிடுங்க ஒவ்வொரு டைமும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன பார்த்தோம்? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சரியா? ஸோ இந்த கொஷின் வந்து டோட்டலாக நம்ம எல்லா கொஷினுமே பார்த்துருக்கோம். நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கொஷினும் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக்கு வேணும் அப்படின்னா புக்ஸை ஆர்டர் பண்ணிக்கோங்க. பொதுத்தமிழுக்கான மற்ற புத்தகங்கள் இல்லை ஜிஎஸ்க்கான புத்தகங்கள் வேணும் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இது இல்லாமல் வேறு ஒரு பொறுத்துக்கு என்ன அப்படின்றத மிஸ் பண்ண கொஷின் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். பொன்னி, மட்கத்தி, மூவாட்டையால், திணிதோழி. சரியா? இடத்தல் வருபெயர், சினையால் வருபெயர், பொருளால் வருபெயர், காலத்தால் வருபெயர். ஸோ இதுக்கு எது மேட்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னா பொன்னி அப்படின்றது பொருளால் வருபெயர். அதாவது 35வது கொஷினுக்கு சொல்கிறேன். அதே போல் மனகத்தி அப்படின்றது காலத்தால் வருபெயர். அதே போல் மூவாட்டையால் அப்படின்றது தான் காலத்தால் வரக்கூடிய பெயர். மண்கத்தி அப்படின்னு பார்க்கும்போது இடத்தால். சரிங்களா? மண் அகத்தி அப்படின்றது இடத்தால் வருபெயர். மூவாட்டையால் அப்படின்றது காலத்தால் வரக்கூடிய பெயர். திணித்தோழி அப்படின்றது தான் சினையால் வரக்கூடிய பெயர். ஸோ ஸ்க்ரீனில் நான் அதை அப்டேட் பண்ண முடியல, அடுத்த டைம் அதையும் அப்டேட் பண்ணலாம். சரியா? ஸோ ஸ்க்ரீன்ஷாட் நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுற இந்த கொஷினுக்கானது ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை பிடிஎஃப்ல அப்டேட் பண்ணி கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 9943599181 இல்லை 8681859181. டெலகிராமில் இந்த பிடிஎஃப் அப்டேட் ஆகும். இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. சரியா? நன்றியுடன் அதிகமான குழுமம், கட்டளை தவம், ஆர்ஷவரம். நாளைக்கான வீடியோ நாளைக்கு அப்டேட் ஆகும். ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.